நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் போடிநாயக்கன்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை வகித்தார். வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இம்முகாமில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், இந்தியாவிலேயே முதன்முதலாக தமிழ்நாட்டில்தான் இத்தகைய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் தொடங்கப்பட்டு 6 மாதங்களில் சுமார் 8.74 லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வரும் 15/7/2024 அன்று காலை உணவு திட்டத்தை அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் விரிவுபடுத்த உள்ளதாக கூறினார். காஞ்சிபுரத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் வழக்கை CBIக்கு மாற்றக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மலையர் புருஷோத்தமன், புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் SPC தனசேகரன் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்ட அமைதி பேரணி நடைபெற்றது. முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எனவும், வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் எனவும், மணிமண்டபம் அமைக்க அரசு நிலம் ஒதுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 25ஆம் ஆண்டு வெள்ளியாண்டு மற்றும் 9வது கோட்டப்பேரவை சாலை ஆய்வாளர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கோட்டத் தலைவர் அழகர்சாமி, இணை செயலாளர் முருகானந்தம் தலைமை வகித்தனர். நிகழ்ச்சியின் முன்னதாக சங்கத்தின் சார்பாக ஊர்வலமும் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் எனவும், நெடுஞ்சாலைத்துறையில் மறுசீரமைப்பு பெரும் பாதிப்பை உருவாக்கும் என்பதால் பணியிடங்கள் ஒழிப்பை அனுமதிக்க மாட்டோம் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக வந்த ரயில் தடம் புரண்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து தினம்தோறும் ஏராளமான ரயில்கள் நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக கன்னியாகுமரிக்கு வந்த வண்ணம் உள்ளன. இதில் கன்னியாகுமரியில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் பராமரிப்பு பணிக்காக நாகர்கோவில் ஜங்ஷனில் நிறுத்தப்படும். அங்கு பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த பிறகு கன்னியாகுமரிக்கு ரயில்கள் இயக்கப்படும். அந்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து அசாம் மாநிலம் திப்ருகர் செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் பராமரிப்பு பணி நடந்து முடிந்து இன்ஜினை ரயில் பெட்டியில் பொருத்தும் போது இன்ஜின் மோதி ஒரு பெட்டி தடம் புரண்டது. இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேளம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலர் பங்கேற்று திட்டத்தினை துவக்கி வைத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு பகுதியை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.